வணக்கம். மாயமான் தொடர்கிறது. ஸ்ரீ கலா அவர்களுடைய கதை, அவங்க எழுதின கதை. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மாலை நேர தென்றல் காற்றின் சுகத்தை ரசித்தபடி நடந்து வந்து கொண்டிருந்தான் செல்வா. அவனது இடது பக்கம் அடர்ந்த காடு, வலது பக்கம் பெருவெள்ளமாய் சுழித்து கொண்டு ஓடும் காட்டாறு. காட்டாற்றில் இறங்கியவன் உயிரோடு திரும்புவானா என்பது அதிசயம்தான். கடவுள் மனிதனுக்கு கொடுத்த இயற்கையை சிலாகித்தபடி வந்து கொண்டிருந்தவன் அப்போது தான் அங்கு நின்றிருந்த பொம்மியை கண்டான். இவள் இங்கே என்ன செய்கிறாள் என்று யோசித்தபடி அவளை பார்த்தான். அவளோ இவனை கவனிக்கவில்லை. ஆற்றங்கரையில் வளர்ந்திருந்த செடி கொடிகளுக்கு இடையே எதையோ தேடிக்கொண்டிருந்தாள். ஓய், என்ன தேடுற? திடுமென ஒலித்த செல்வாவின் குரலில் திடுக்கிட்டு திரும்பியவள் அங்கு அவனை கண்டதும் ஆசுவாசம் அடைந்தாள். பின்பு அவனை கண்டுகொள்ளாது மீண்டும் தனது வேலையை பார்க்கலானார். என்கிட்ட சொல்லு, நானும் தேடுவேன்ல என்றவன் அவள் அருகே குனிந்து தானும் தேடலானான். அவள் குனிந்த வாக்கிலேயே அவனை திரும்பி பார்த்து முறைத்தாள். அவன் ஒற்றை புருவத்தை உயர்த்தி என்னவென்று கேட்டான். வெகு அருகாமையில் தெரிந்த அவனது முகம், அதன் வசீகரம், அவனது புன்னகை எல்லாம் சேர்ந்து அவளை ஏதோ செய்தது. சட்டென்று நிமிர்ந்தவள் அவனை விட்டு விலகி நின்றாள். அவளது மனம் படபடவென அடித்து கொண்டது. ஏதோ இனம் புரியாத உணர்வு அவளது மனதினை ஆக்கிரமித்து கொண்டது. சொல்லு பூமி, என்ன தேடுற? அவனது குரல் மென்மையாக ஒலித்தது. லட்சம் வார்த்தையை நொடியில் படபடவென பேசுபவளுக்கு இப்போது ஒற்றை வார்த்தைக்கு பஞ்சமாகி போனது. அது 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 வந்து என்று அவள் திக்கி திணற, அடப்பாடுறா, பொம்மிக்கு கூட திக்குமோ என்று அவன் அவளை கேலி செய்ய, அதில் ரோசத்துடன் நிமிர்ந்து அவனை பார்த்தவள், நவரத்ன கல்லை தேடுறேன் என்று நொடித்தபடி வெடுக்கென்று கூறினாள். நவரத்தின கல்லா? அதுவும் இங்கேயா? ஏன், எங்கள் பூமியில் கிடைக்காதாக்கும்? எங்கள் பூமி பொண்ணு கொளிக்கும் பூமியாக்கும் சாமி, அவள் சிலாகித்து கூற. உங்கள் பூமியா? யார் உனக்கு பட்டா போட்டு கொடுத்தது? உன் பாட்டனா? இது எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது, அவன் வனத்துறை அதிகாரியாய் மிடுகுடன் கூற. அரசாங்கமா? உங்கள் அரசாங்கம் வந்து 100-200 வருஷம் இருக்குமா? ஆனால் நாங்கள் வாழையடி வாழையா தலைமுறையாக இங்கே தான் வாழுறோம். அதாவது மனுஷன் பூமியில் தோன்றிய காலத்தில் இருந்து. அதனால் இது எங்கள் பூமியாக்கும். அவள் பேசியதை கேட்டு அவனுக்கு சிரிப்பு வந்தது. அதே சமயத்தில் அதில் இருந்த உண்மையும் சுட்டது. சரிம்மா தாயே, இது உங்கள் பூமி தான், ஒத்துக்கிறேன் என்று அவன் சன்ன சிரிப்புடன் ஒத்துக்கொள்ள, பாருடா சாமி உண்மையெல்லாம் பேசுது அவள் அவனை கேலி செய்ய. நீ சொன்னதில் ஒரு விஷயம் ஒத்துக்கொள்ள வேண்டியது. அவன் சிரிப்பை அடக்கி கொண்டு சொல்ல, என்னது? அவள் சந்தேகமாய் அவனை பார்த்தாள். மனுஷன் தோன்றிய காலத்தில் இருந்துன்னே நீ சொன்னியே, அதை ஒத்துக்கொள்ள வேண்டியது தான் என்றவனை அவள் யோசனையாய் பார்க்க, குரங்குலேருந்து தானே மனுஷன் உருவானா? அது உன்னை பார்த்தா சர்வ நிச்சயமாக நம்ப தோணுது. அவள் மரத்துக்கு மரம் தாவியதை சுட்டி காட்டி அவன் கூற, அவள் கோபத்துடன் அங்கிருந்து நகர முற்பட்டாள். கை நீட்டி அவளை தடுத்தவன், ஆமாம், நவரத்தினக்கல் உனக்கு எதுக்கு என்று கேட்க, நவரத்தினக்கல்லை எல்லாம் சேர்த்து வச்சு ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அவள் எகத்தாள குரலில் கூற, ராஜகுமாரன் தான் வேணுமா? ஏன் இந்த ஆஃபீஸரெல்லாம் வேணாமா என்று குறும்புடன் கேட்டவனை அவள் திடுக்கிட்டு பார்க்க, வேணாமா? அவளது விடிகளுக்குள் உற்று நோக்கியபடி கேட்டவனை கண்டு அவளது இதயம் மீண்டும் சத்தமாய் மத்தளம் வாசிக்க ஆரம்பித்தது. வேணுமா வேணாமா? அவன் ஒற்றையா இரட்டையா போட, சாமி உங்கள் உயரம் வேற, நான் வேற, நான் காட்டுவாசி பொண்ணு, இனிமேல் என்கிட்ட இது மாதிரிலாம் பேசாதீங்க. அவள் சற்று எச்சரிக்கையுடன் பதிலளிக்க, என்றவன் அவளை மேலும் கீழும் பார்த்து, நீ என் உயரம் இல்லைதான், கொஞ்சம் குள்ளமாக தான் இருக்க என்று அவன் அவளது உயரத்தை கிண்டலடிக்க, நான் குள்ளெல்லாம் ஒன்றும் இல்லை கிடையாது. அவன் நினைத்தது போல் அவள் சண்டைக்கு வர, அதை கண்டு அவனது உதடுகளில் மந்தகாச புன்னகை தோன்றியது. அப்போது என் உயரத்துக்கு நீயும் இருக்க, சரியா? அவன் பதிலுக்கு கிடுக்குப்பிடி போட, அதில் அவள் தான் பேச்சற்று போனாள். பொம்மி, நீ இன்னமும் என் கேள்விக்கு பதில் சொல்லலை என்று கேட்டவன் அவளை பார்த்தபடி அவள் அருகே நெருங்கி நின்றான். அவனது அருகாமையில் அவளுக்கு தான் மூச்சடைத்தது. சொல்லு பொம்மி என்றவனது விரல்கள் அவளது கன்னத்தை மென்மையாய் வருடியது. எந்த பெண்ணிடமும் இல்லாத ஏதோ ஒன்று அவனை அவளிடம் ஈர்த்தது. இது ஒரு ஆன்மாவின் நீண்ட நாள் ஏக்கம், கனவு. அதுதான் தன்னை செலுத்துகிறது என்பதை அவன் அறியவில்லை. செல்வாவின் ஸ்பரிசத்தில் ஒரு நொடி விழிமூடி நின்ற பொம்மி அடுத்த நொடி நிதர்சன முகத்தில் அரைந்ததில் அவள் அவனது கையை தட்டிவிட்டு ஓடிவிட்டாள். நீ எங்கே ஓடி ஒளிந்தாலும் உன்னை தேடி வந்து தூக்குவேன் பொம்மி. சத்தம் போட்டு கத்தியவன் முகத்தில் புன்னகையே நிறைந்திருந்தது. தொடரும்.